ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புகழ் மீடியாவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த செடியை நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் இருக்கும். இந்த செடியோட மகிமை யாருக்குமே இன்னும் தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் அவங்க என்னை மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஏன்னா இந்த செடி பேர் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் பக்கம்லாம் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாயுருவி கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரெஸ்ஸில் அப்படியே ஒட்டும், இப்படி ட்ரெஸ்ஸில் இப்படி ஒட்டும். இது கொஞ்சம் பெருசானோடனே காஞ்சவுடனே இந்த முள்ளாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் அழகாக ஒட்டும். அதனால் இதை ட்ரெஸ்ஸில் போகும்போது வரும்போது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும். ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த இலையோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பல நாள் பல்லு வலி, பல்லு ஈரல் கட்டுறது, ரத்தம் வடிதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இலையை ஒரு 4 இலையோ இல்லை 5 இலையோ எடுத்து இந்த மாதிரி கிள்ளி அதை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கிள்ளி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து இந்த மாதிரி 4 இல்லாட்டி 5 இலையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இலையை நீங்கள் போட்டு மெண்டு முழுங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஜீரணமும் ஆகும். அதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை நீங்கள் மெண்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்கவே பசிக்காதுங்க. இது நிஜமாக உண்மையான உண்மை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த இலையை பல்லு வலிக்கும் போது வச்சுருக்கோன்னா பல்லு வலியும் சரியாயிரும், ஈரல் ரத்தம் வடிதல் அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அதே மாதிரி இந்த சாரை நீங்கள் மென்று முழுங்கினாலும் உங்களுக்கு அன்றைக்கி மதியானத்து வரைக்கும் பசிக்காது. முழுசாகவே இந்த இலையை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கான இலை தான் இந்த இலை. இந்த செடியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டயத்தில் எனக்கு சாப்பிட்டா வாந்தி வந்துடும், சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என் வாயை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இலையை எடுத்து 4-5 எடுத்து வாயில் சாப்பிட்டு மென்று முழுங்கிட்டீங்க அப்படின்னாலும், இல்லை அந்த சாரை நீங்கள் மென்று முழுங்கிட்டு கீழே துப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாக பசி எடுக்காதுங்க. இது 100% உண்மை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ புகழ் மீடியா. ஓகே, பாய்.